இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும், அப்புறம் என்ன இருக்கா, திட நம்பிக்கையோட தேவனிடத்தில் சேரும் சிலாக்கியம் உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, நான் தேவனிடத்தில் போகிறதற்கு அவர் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். நான் தேவனை தரிசிப்பதற்கு அவர் என்னை முன்குறித்திருக்கிறார். நான் கர்த்தரிடத்திலே எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்வதற்கு, எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வதற்கு அவர் என்னை தெரிந்தெடுத்து அவர் பிள்ளையாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே நான் கேட்டால் அப்பா கொடுப்பார். ஆமென். இந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்குதா? நான் கேட்டால் அப்பா கொடுப்பார். நான் கேட்டால் ஆண்டவர் எனக்கு நிச்சயம் அது வாய்க்க செய்கிறவராக இருக்கிறார். ஏன்னா நான் அவருடைய பிள்ளை. ஆமென். தகப்பனுடைய இருதயம் என்ன தெரியுமா? பிள்ளை கேட்குற வரைக்கும் என்ன செய்யாது, அதை குறித்து யோசிக்காது. ஆனால் கேட்டுட்டான்னு வச்சுக்கிங்களேன், கொஞ்சம் முரண்டு பிடிக்கும். ஆனால் அவனுக்கு எப்போ கொடுக்கணுன்றது என்ன செய்யும், அது யோசிக்க ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நல்ல தகப்பன் வேறு ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறார். அப்போ அவர் சொல்கிறாரு, நான் நீங்கள் கேட்குறத என்ன செய்வேன், கொடுப்பேன். ஆனால் என்னுடைய சித்தத்தின்படி தான் என்ன செய்கிறேன், அதை கொடுக்கிறவராக இருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இங்கே வசனம் அழகாக, அவரை பற்றும் விசுவாசத்தில் நீங்கள் ஆண்டவரை பற்றி இருப்பீங்கள் என்று சொன்னார், இயேசு கிறிஸ்துவை சார்ந்து இருப்பீர்கள் என்று சொன்னார், ஓ பரம தேவனை உங்கள் இருதயத்தில் ஆழமாக நீங்கள் அவரை விசுவாசிப்பீங்கள் என்று சொன்னார். அவர் சொல்கிறார், திட நம்பிக்கையை உனக்கு நான் கொடுக்குறேன். எங்கன்னா நீ என்கிட்ட எப்போனாலும் வந்து என்ன செய்யலாம், என்னோடு கூட உறவாடலாம், என்னோடு கூட பேசலாம். அல்லேலூயா. அவரோடு கூட நம்ம உறவாட முடியும் அப்படின்னா இந்த உலகமே அவருக்குள்ளே தாங்க இருக்குது. எல்லாம் நமக்கு என்ன செய்யும், வேண்டியது கிடைக்கும். அல்லேலூயா.